பீட்ரூட் பொரியல் செய்யலாம் வாங்க. 1 கிலோ பீட்ரூட்டு, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை சீவிக்கலாம். இது நல்லா சீவிக்குவோம். தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும். மண் கல் எல்லாம் இருக்கும். நீங்கள் நல்லா போட்டு அலசிக்கணும். மேல் தூள் சுத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. அது நல்லா கழுவிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு அரிஞ்சிக்கணும். நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இப்போது போட்டு துருவிக்குவோம். நம்ம இந்த அளவுக்கு துருவணும். துருவுறது இவ்வளோ சின்னதாக இருக்கணும். தேங்காய் துருவியில் போட்டு துருவிக்கணும். 100 கிராமு வெங்காயம் போட்டிருக்கேன். என்னோட மாடி தோட்டத்துலேயே போய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு போயிட்டு பச்சை மிளகா அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆர்கானிக்காக விளைய வச்சது நம்ம தோட்டத்தை பச்சை மிளகா. இது மாதிரி நீங்களும் விளைய வைங்க. இதை நல்லா போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை ஒரு பூண்டு எடுத்துருக்கேன். அது 1 2 தட்டிக்கோங்க. எண்ணெயில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான பொருட்களுங்க. பீட்ரூட் 1 கிலோ அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா ஒரு 6 7 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, ஏற்ற சால்ட்டு தான் போடணும். 1 2 தட்டி வச்சுக்கிறேன். எண்ணெயில் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும். எடுத்து வச்சுருக்கேன். மீடியமில் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டுட்ருக்கேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இது ப்ரௌன் கலர் ஆகட்டும். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் மொறுன்னு இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். பீட்ரூட்டில் கலந்ததுனால ரெட்டாக இருக்குது. அந்த கையே வச்சு செஞ்சதுனால. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டோம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வதங்காமலே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வறுத்த மாதிரி. ஆனால் அந்த ப்ரௌன் கலர் இவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு வரும். இப்போது நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும். பச்சை மிளகாவே சரியாக போய்டும். நம்ம எந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எந்த இதுவும் கிடையாது. சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த காய் அரிஞ்சு க்ளீன் பண்ணுறது தான் டைமு. இது கொஞ்ச நேரத்தில் சூப்பரான டேஸ்டான பீட்ரூட் பொரியல். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணியே கொஞ்சம் கூட ஊற்ற தேவை கிடையாது. வெறும் இந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதிலையே நல்லா வதங்கிடும். இது வதங்கி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுமே நல்லா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுங்க.
நல்லா சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கலக்கி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கலக்கி விடணும். கொஞ்சம் கூட தண்ணி போடவே கூடாது. கேஸ் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். திறந்து பார்ப்போம் எப்படி இருந்திருக்குன்னு. சிம்மில் தான் வைக்கணும். நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடி பிடிச்சிக்கும், தீஞ்ச வாசனை வந்துடும். நல்லா சூப்பராக கமன்னு வாசனை வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செய்யுங்க. அடி மட்டும் பிடிக்காமல் நல்லா கலக்கி கொடுத்து பொரியல் செய்யுங்க. நீங்கள் இதுலேயே வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. டேஸ்ட் அப்போ தான் நல்லா பக்காவாக இருக்கும். அன்னத்தில் நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட் இது போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி கொடுத்து மூடி வச்சிடணும். சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. மூடி வச்சிடுவோம் ஒரு 5 நிமிஷம். வைக்கணும். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான பொரியல் ரெடி. பீட்ரூட் பொரியல் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நான் தயிர் சாதம் இது செஞ்சு வச்சு இருக்கேன். தயிர் சாதம் பீட்ரூட் பொரியலும். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, நான்வெஜ் எதுவும் செய்ய மாட்டோம். அதனால தான் பீட்ரூட் பொரியல். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நான் செஞ்சது கரெக்டாக செஞ்சுருக்கேன். நீங்களும் இது போல் செய்யுங்க. தண்ணியே விடாமல் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடல. இதை கரெக்டாக வெறும் அதை துருவி அப்படியே போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் மூடி வைக்கும்போது சிம்மில் தான் வைக்கணும். பெருசில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே கொஞ்சம் கூட தீஞ்சிருக்காது. இதில் பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக சாப்பிட்டு பார்த்தேன் நான். நீங்கள் உப்பு பார்த்தலன்னா அந்த ஸ்டேஜில் சால்ட் வேணால் கூட போட்டுக்கோங்க.